நமக்கு பக்கத்து கடைகள்லயே ஈஸியா கிடைக்குது இல்லையா வெள்ளைக்கோழி முட்டை. அந்த கோழிகள பண்ணைகள்ல வச்சு எப்படி வளர்க்குறாங்க, அதுக்கு எப்படி தீவனம் குடுக்குறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு பேர் தீவன தொட்டி. இதுல கோழிகளுக்கு தேவையான தீவனத்த ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுர்றாங்க. இதுக்கு கீழ ஒரு அரவை இயந்திரம் இருக்கு. இது ஒரு புள்ளி மாரி இந்த தீவனத்த எல்லாத்தையுமே கொண்டு மில்லுல கொண்டு தட்டிரும். இதுக்கு பேரு ஃபீட் மில்லுன்னு சொல்லுவாங்க. தீவன மில்லுன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கோன் வடிவத்துல இருக்கு இல்லையா, இந்த ட்ரம்ஸ்ல எல்லாத்துலயுமே தீவனத்த கொட்டிடும். ஒருவேள வெளியவே தீவனம் வாங்குறாங்க, சொந்தமா அரைக்கல அப்படின்னா, வெளிய பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க. அதுல மோட்டார்ஸ் இருக்கும். கம்பெனிஸ்ல இருந்து அந்த டேங்க்ல கொட்டிருவாங்க. அந்த டேங்க்ல இருந்து இந்த சிலிண்டர்கள் தொட்டிக்குள்ள கொட்டிடும். அந்த மாரி அமைப்பு வச்சிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ட்ரெயின் மாரி தாங்க. பண்ணைக்கு நடுவுல 2 தண்டவாளம் போட்டிருப்பாங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் தொட்டிகள் முன்னையும் பின்னையும் நகலும். நடுவுல ஆப்பரேட்டர் மிஷின் இருக்கு இல்லையா? ஒண்ணு நம்ம நின்னு ஆப்பரேட் பண்ணலாம். இல்ல சும்மா தட்டி விட்டாலே தன்னாக்குல போயிட்டு அங்க போய் நின்றும். ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இப்படிதான் தீவனங்கள் ஃபுல்லாவுமே போட்டதுக்கு அப்புறம் முட்டைய ஃபுல்லா இப்படி